அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துள்ளோம். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய் ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்கள் இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சரிவித்தபடியே உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருளாசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்னிடம் உரித்தாகுக. ஆமேன். வருவாய் என்று கிறிஸ்துவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வருவாய் என்று கிறிஸ்துவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வந்தது உரிமை, திருப்பலிதனையே செலுத்தும் அருமை. திருநீராட்டால் வந்தது உரிமை, திருப்பலிதனையே செலுத்தும் அருமை. கிறிஸ்துவை அறிய உலகுக்கு புதுமை, கிறிஸ்துவை அறிய உலகுக்கு புதுமை. கிறிஸ்துவ குலமே உந்தன் பெருமை. வருவாய் வருவாய் என்று கிறிஸ்துவ குலமே, கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று
வருவாய். வருவது நிறைவாம் வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குளமே. வருவது நிறைவாம் வார்த்தை அளிக்கும் விருந்தினை உண்ண விரைவாய் குளமே. உண்பவர் எல்லாம் ஓர் குளமாகி, உண்பவர் எல்லாம் ஓர் குளமாகி, உன்னத பழியை உவந்தே செலுத்த வருவாய். வருவாய் இன்று கிறிஸ்துவ குலமே. கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். வருவாய் இன்று கிறிஸ்துவ குலமே. கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். அன்பில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபியே தனியில் ஆரோக்கியமேறி ஆண்மலை பான்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கசன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பிறை நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரொசாலி, ரைசின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சுசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சுசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானே அல்போன்சால் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசுந்தரம் தாவிதராயர், செங்கல் உஸ்தேன் சுசேராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும்,
ஜெயந்தன் சுவாமிநாதன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும், உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்தலுக்காகவும், முத்திய ஆல்பர்ட் சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜாக் சந்துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இதய ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நெஸ்டர் ஹில்டா பாபி குடும்ப கருத்தலுக்காகவும் நன்றியாகவும், மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவ்தே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலன் பெற இதய ஆண்டவரிடம் செபிக்கிறார்கள். ஜான் மோகன், வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலம் பெறவும் குடும்ப கருத்தில் நிறைவேறவும் பேர பிள்ளைகள் நன்கு படிக்கவும் உடல் நலனுக்காகவும், லோயன்ஸ் ஓனர் அல்போன்ஸ் லோயன்ஸ் பெர்ட் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும், விரைவில் தாங்கள் மீண்டும் பிரான்சிற்கு செல்ல வேண்டுமாயும், இன்று சனிக்கிழமை தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் வெரோனிகா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், திருமதி லூர்து மரி யுவான் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, சிபிஎஸ்இ லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், அருட்சகோதரி ஃபாத்திமா ராணி 64வது பிறந்த நாள் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், அந்துவான் ஷபியை, மரியம்மாள் ஷபியை, அருட்சகோதரி ஷபியை அலஸ்தீன் ஆண்மலை பாற்றிக்காகவும், யூஜினி ராயர் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், டேனியல் திக்லு, அந்தோனி ராயர் மெங்களூர், லூர்து மரி அல்போன்சா மொங்கிலோ ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை ஜெனிஃபர் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் நன்றியாகவும், லூயி மரி ஜோசப் உடல் நலனுக்காகவும் நன்றியாகவும், தெய்வநாயகம் பிள்ளை ஆண்மலை பாற்றிக்காகவும், செசில் பிரான்ஸ்வாஸ் கயர், ஆண்டனி கிறிஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற செலத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ரிஷா திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், பிரான்ஸ் ஜெதுரான் இசபெல் ஜிமோஜான் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ஜான் மைக்கேல் அன்னாள் மரி பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், தெமோத் பெரியநாயகசாமி 20வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், எஸ் அருண்குமார் பெனிட்டா பபி கார் வாங்கியதற்கு நன்றியாகவும், ஜோசப் சார்லஸ் ஹோட்டல் நல்ல முறையில் விற்க வேண்டியும், எஸ் ரெஜினா மெரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து செபிக்க வந்திருக்கிறவர் அருட்தந்தை பி சின்னப்பன். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக கடந்த 22ஆம் தேதி குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டவர், நம்முடைய நெல்லித்தோக்கு பங்கை சார்ந்தவர். அவரை நாம் இந்த பங்கிற்கு பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் அன்போடு வரவேற்று அவருடைய பணி சிறப்பாக அமைவதற்காகவும் துவங்க இருக்கிற இந்த பணி இறைப்பணியாக தொடர்ந்து இவர் இந்த அழைத்தில் நிலைத்திருந்து மகிழ்வோடும் மன நிறைவோடும் பணி செய்வதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே அவருக்காக செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொல்வீர்களானில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் இதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அஹிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில் மொழித்தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில் மொழித்தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக்கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி.
எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எலியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலுயா 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 அல்லேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழ செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதையாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தார். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனால் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தார். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதியோடு செயல்படுகின்ற பொழுது நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம்.
நீதியோடு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வரும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்பதற்கு ஏற்ப இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா நீதியின் பொருட்டு வேட்கை கொண்டு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்ததனால் அவர் தன்னுடைய வாழ்விலே பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார். குருக்களும் இறைவாக்கினர்களும் அவருக்கு எதிராக செயல்படுகின்றனர். அவருக்கு எதிராக மரண தண்டனையை விதிக்கின்றனர். கொலை செய்யவும் கூட திட்டமிடுகின்றார்கள். சிறையிலே அவரை தள்ளுகின்றார்கள். இவ்வாறு இறைவாக்கினர் எரேமியா மட்டுமல்ல, பல்வேறு இறைவாக்கினர்களும் தங்களுடைய வாழ்விலே நீதியின் பொருட்டு செயல்படுகின்ற பொழுது பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்து உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் பரிசு கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். எரேமியா மட்டுமல்ல, பல்வேறு இறைவாக்கினர்களும் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே 2 கதாபாத்திரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலிலே திருமுழுக்கு யோவான். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? இயேசுவினுடைய உறவினராக கருதப்படுகின்றார். மேலும் இறுதி இறைவாக்கினராக அவர் கருதப்படுகின்றார். திருமுழுக்கு யோவான் கூட நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் இந்த சமுதாயத்திலே நடந்த அநீதிகளை தட்டி கேட்டார். ஏன் மன்னர் என்று கூட பாராமல் அவர் செய்த தவறினை, அவரது முறையற்ற செயலை தட்டி கேட்கின்றார். அதன் பொருட்டு அதன் விளைவாக பல்வேறு துன்பங்களை படுகின்றார். மேலும் கொலை கூட செய்யப்படுகின்றார். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இந்த திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு அஞ்சி மனிதர்கள் செய்கின்ற முறையற்ற செயல்களை தட்டி கேட்டார். அதன் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். இரண்டாவதாக ஏரோது மன்னன். யார் இந்த ஏரோது மன்னன்? பதவிக்காக, மக்களிடத்திலே செல்வாக்கிற்காக எதையும் செய்ய துணிந்தவன் தான் இந்த ஏரோது மன்னன். மணந்து கொண்ட மனைவியை கூட கொள்கின்ற அளவுக்கு துணிச்சல் கொண்டவன். ஏன் தன்னுடைய தான் பெற்றெடுத்த மக்களை கூட, பிள்ளைகளை கூட கொள்கின்ற அளவிற்கு அவன் ஒரு கொடுமையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பதவிக்காக, செல்வாக்கிற்காக எதையும் செய்ய துணிந்தவன் தான் இந்த ஏரோது மன்னன். ஒரு யூத பழமொழி ஒன்று இருக்கின்றது. It is safer to be Herod's pig than Herod's son. அதாவது ஏரோது மன்னனுடைய மகனாக இருப்பதை காட்டிலும் அவனுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு பன்றியாக இருப்பது மிகவும் பாதுகாப்பானது என்று ஒரு யூத பழமொழி கூறுகின்றது. காரணம், பதவிக்காக, செல்வாக்கிற்காக எதையும் செய்ய துணிந்தவன். தன்னுடைய மனைவி மக்கள் என்று கூட பாராமல் அவர்களை கொல்கின்ற அளவிற்கு துணிச்சல் கொண்டவன். இருப்பினும் கடவுள் மீது பயமில்லாமல், கடவுளிடத்திலே அச்சமில்லாமல் வாழ்ந்து வந்தவன் இந்த ஏரோது மன்னன். இந்த 2 கதாபாத்திரங்களை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு அஞ்சி மக்கள் செய்த அந்த முறையற்ற செயல்களை தண்டித்தார், அதை தட்டி கேட்டார், அதன் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். ஆனால் ஏரோது மன்னன் கடவுளுக்கு அஞ்சாமல், நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம், அவர் மக்களுக்கு அஞ்சினான். எங்கே அவருடைய செல்வாக்கு குறைந்து விடுமோ, எங்கே அவருடைய பதவி பறி போய்விடுமோ என்று எண்ணி மக்களுக்காக அஞ்சுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு அஞ்சாமல் மக்களுக்காக அஞ்சி கடவுளுடைய இறைவாக்கினர்களையே கொள்கின்ற அளவிற்கு
துணிச்சல் கொண்டவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் நம்முடைய வாழ்விலே ஏறுவது போல கடவுளுக்கு அஞ்சாமல் மக்களிடத்திலே நம்முடைய செல்வாக்கு போய்விடுமோ என்று எண்ணி நாம் கடவுளுக்கு அஞ்சாமல் வாழ்ந்த தருணங்களை நாம் எண்ணி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நீதிக்காக குரல் கொடுப்போம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதன் பொருட்டு நாம் வேட்கை கொள்வோம். விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய இயேசுவே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணக தேயால் பற்றியறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னால் உம்மைவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர்
தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புழந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய். குரு இவர் கரம் வழி அருள்வாய். இறைவா வருவாய், இறைவா வருவாய். உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய். குரு இவர் கரம் வழி அருள்வாய். இறைவா வருவாய், இறைவா வருவாய். நித்திய குரு நீர் செலுத்திய பலியை குரு இவர் தலைமையில் அளித்ததை ஏற்று, நித்திய குரு நீர் செலுத்திய பலியை குரு இவர் தலைமையில் அளித்ததை ஏற்று, மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க மறைபொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். உம் இரக்கம் என்றும் உயர்ந்ததன்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன்.
உம் தூய ஆவியால் தேற்றிடுவீர். உம் அபிஷேகத்தால் திடம் தருவீர். உம் தூய ஆவியால் தேற்றிடுவீர். உம் அபிஷேகத்தால் திடம் தருவீர். உம் அன்பு என்னில் பொங்கிடும். உம் கரம் என்னை தாங்கிடும். என் தேவா, நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். என் தேவா, நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். என் உள்ள திறமைகள் ஆற்றல் அனைத்தும் உன்னுள்ள சுடரால் ஒளிர செய்தீர். என் உள்ள திறமைகள் ஆற்றல் அனைத்தும் உன்னுள்ள சுடரால் ஒளிர செய்தீர். உம்மொழி எனது நல் ஞானமே, இன்முக ஒளி உன் பிரசன்னமே. என் தேவா, நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். என் தேவா, நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியா என் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். You are watching Lourdes TV, enlightening the thirsty.